நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வாக இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட் வந்துச்சு. அது பாசிட்டிவாக இருந்தால் கூட அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹெச்எஸ்பிசியோட மேனுஃபேக்சரிங் பிஎம் டேட்டா இந்தியாவுக்கு ஒரு வீக்னஸ் கொடுத்துச்சு. அதனால வீக் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இது போக சவுதி அரேபியாவில் ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு இடையில அமைதி பேச்சுவார்த்தை அங்கே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நேற்று சைனா குவாண்டம் லீப் முறையில் இமேஜ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பொருளையும் கூட ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி அவங்க சேட்டலைட்டை பொறுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகுது. நிப்டி போன வாரத்தில் 22,840 நம்ம ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக சொல்லியிருந்தோம். அந்த லெவலை பிரேக் பண்ணி தான் உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆச்சு. நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக 22,650 22,500 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கு. வாங்க நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கலாம். மன்டன் கான்ட்ராக்ட் 22,850 நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணுவோம். ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி சார்ட் அப்பியர் ஆகும். லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிராஸ் ஓவர் ஆகிட்டு ஃபுல் டே நமக்கு வந்து புட் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் எம்எஸ்வி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எஸ்வியில் புட் சைடில் ஃபுல்லாக அவங்க பை வச்சிருக்காங்க. நம்ம கால் சைடில் 22,800 வரைக்கும் நம்ம செல்லிங் இருக்கு. 22,750 ஒரு சின்ன பை இருந்தாலும் மார்க்கெட் 22,750 ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் ட்ரெட் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய பை செல்லிங்காக மாற ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். எம்எஸ்வி ட்ரெண்ட் பார்க்கல நாளைக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது. 22,750 ஒரு மைல்டு பை இருந்தால் கூட அது ஹெட்ஜிங்காகவும் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பை செல்லிங்காக மாறுற பட்சத்தில் இன்னமும் மார்க்கெட் ஃபால் ஆகிற வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற பொசிஷன்ஸ் மட்டும்தான். மண்டே மார்னிங் ஏதாவது நியூஸ் ஏதாவது வந்து அந்த பொசிஷன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. எம்எஸ்வி ப்ளஸ் எஸ்டிஆரில் ஃபுல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்.